ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜஸில் ஷோ ஆகிற இந்த ப்ளூ டிக், அதாவது நம்ம அனுப்பின மெசேஜை அவங்க ரீட் பண்ணாங்கன்னா இந்த ப்ளூ டிக் வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு ப்ளூ டிக் வந்து இப்போ காட்ட மாட்டேங்குதா? ஸோ உங்களுக்கு இந்த ப்ளூ டிக்கை வந்து திரும்ப காட்டுறதுக்கு எனேபிள் பண்ணுறதுக்கு தெரியலையா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ப்ளூ டிக் வந்து காட்டாட்டி அந்த ப்ளூ டிக்கை வந்து திரும்ப எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்களா இருந்தால் மட்டும்தான் உங்களால் சரியாக இந்த ஸ்டெப்ஸை வந்து செய்ய முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. கொடுக்குற லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ரீட் ஆகிருச்சு, அதனால ப்ளூடிக் வந்து காட்டிருச்சு. சில நேரம் ரீட் ஆகுனாலும் ப்ளூடிக் வந்து காட்ட மாட்டேங்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஃபோனில் 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் 3 டாட்ஸ் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. இங்கே பாருங்க, ப்ரைவசி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கே கீழே இதில் ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்தால் ரீட் ரிசிப்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து டேர்ன் ஆஃபில் தான் இருக்கும். ஏன்னா அந்த டேர்ன் ஆஃபில் இருக்கனால தான் வந்து உங்களுக்கு ப்ளூடிக் வந்து காட்டலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த ஆப்ஷனை டேர்ன் ஆன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்ணுவீங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து ப்ளூடிக் வந்து இப்போ காட்டும். ப்ளூடிக் வந்து எனேபிளும் ஆகிரும். ஸோ உங்களுக்குமே மெசேஜ் பண்ணுற யாராச்சும், நீங்கள் யாராவது மெசேஜ் பண்ணுறீங்க, அவங்களுக்குமே ப்ளூடிக் வந்து காட்டலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி ப்ளூடிக்கை வந்து ஆன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் வந்து அவங்களா ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோ ஷேர் பண்ணி ஒன் பண்ணி வைங்க, அப்போ அவங்க வந்து ஒன் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த மாதிரி ப்ளூடிக்கை ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்களா இருந்தால் அவங்க யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.